மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இம்மாதம் 23 மற்றும் 29 தேதிகளில் இங்கு 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. மம்தா பானர்ஜிக்கும் மேற்கு வங்கத்தில் கவர்னராக இருப்போருக்கும் இடையே எப்போதும் 7ஆம் பொருத்தம்தான். இங்கு கவர்னராக இருந்த ஜெகதீப் தன்கருடன் பல விஷயங்களில் மம்தா மோதல் போக்கை கடைபிடித்தார். இருவருக்கும் ஏற்பட்ட மோதல் சுப்ரீம் கோர்ட் வரை சென்றது. ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதியான பின் சி.வி. ஆனந்த போஸ் மேற்கு வங்க கவர்னராக நியமிக்கப்பட்டார். அவருடனும் மம்தா கடுமையாக மோதினார். மம்தாவுக்கு சளைக்காமல் டஃப் கொடுத்த ஆனந்த போஸ் ஒரு கட்டத்தில் இது போதுண்டா சாமி என்ற வகையில் சமீபத்தில் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து தமிழக கவர்னராக இருந்த ஆர்.என். ரவி மேற்கு வங்க கவர்னராக நியமிக்கப்பட்டார். இப்போதானே இவர் வந்திருக்கிறார் என்ற வகையில் கவர்னர் ரவியுடன் முதல்வர் மம்தா இன்னும் சண்டையை துவங்கவில்லை போலிருக்கு. தற்போது சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மம்தாவின் கவனம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை நோக்கி திரும்பியுள்ளது. ஞானேஷ்குமார் எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்படுகிறார், தகுதி வாய்ந்த வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குகிறார் என்று தினமும் குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார் மம்தா. மேற்கு வங்க மக்களோ மம்தாவுக்கும் சண்டைக்கும் அவ்வளவு பொருத்தம், அவருக்கு யாருடனாவது சண்டை போடாமல் இருந்தால் தூக்கம் வராது போலிருக்கே என கிண்டல் அடிக்கின்றனர்.